குன்றத்தூரில் முருகன் கோயில் ஃபேமஸ். அது எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும் இங்கே வாத்துக்கறியும் ஃபேமஸ்னு? 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு டிஷ்ஷே முடிச்சிடலாம். எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். 4 கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா வதக்கிட்டு 4 தக்காளி ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க வாத்துக்கறி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலாவோட கறியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வச்சுக்கலாம். ஃபைனலாக ஜாரில் 10 பல்லு பூண்டு 2 ஸ்பூன் மிளகு சேர்த்து விழுதாக அரைச்சி விழுத கிரேவியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட்டில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட வாத்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். See you, டாடா.